ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டூல்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கன்வெர்ட்டர் தான் செய்ய போகிறோம். இது ஈஸியாக யார் வேணால் செய்யலாம். இந்த கன்வெர்ட்டர் செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்லை, ஈஸியாக பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் கன்வெர்ட்டர் செஞ்சிடலாம் ஈஸியாக. இந்த கன்வெர்ட்டர் வந்து மேக்ஸிமம் எல்லாம் எல்இடி ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறதுக்கு, எல்இடி ஸ்ட்ரிப் ஏரியா வைக்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் எல்இடி ஸ்ட்ரிப் மற்றும் டிசி மோட்ரு இதெல்லாம் வந்து நம்ம லோடாக கொடுத்து ரன் பண்ணலாம். இது ஓரளவுக்கு டிசி பியூர் டிசியை வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், ஈஸியாக யார் வேணால் பண்ணலாம். இப்போ அவங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா டயாட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1N4007. இந்த மாடலில் உள்ள டயாட் 4 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கெப்பாசிட்டர், செராமிக் கெப்பாசிட்டர் 105J 450 வோல்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரெசிஸ்டர் 1 மெகா ஓம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வாட்ஸ் அதிகமாக உள்ள ரேட்டிங் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கெப்பாசிட்டர், எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர் 25 வோல்ட்டு 220 மைக்ரோஃபேரட், இதில் இந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த பொருள் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக ஒரு கன்வெர்ட்டர் செஞ்சிடலாம். ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் 12 வோல்ட்டில். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம், கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். நீங்கள் வச்சிருக்கிற 4 டயாடையும் நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் மாதிரி ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் மாதிரி கனெக்ட் பண்ணணும். நம்ம வச்சுக்கிற 4 டயாடையும் ஒரு இதில் பாசிட்டிவ், இது ஃபார்வர்ட் பயஸ் இருக்கிற மாதிரி, இன்னொரு இதில் ரிவர்ஸ் பயஸ் இருக்கிற மாதிரி, அதாவது வந்து ஒரு ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா, நான் இங்கே வந்து சர்க்யூட் டயக்ராம் காமிக்கிறேன். நீங்கள் இது போல் நீங்கள் ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் செஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ 4 டயாடையும் கனெக்ட் பண்ணி ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் செஞ்சாச்சு. இப்போ இந்த எக்ஸஸாக உள்ள மெட்டல் பீசஸை மட்டும் நம்ம அந்த மெட்டல் டெர்மினலை மட்டும் நம்ம கட் பண்ணி, அதுக்கப்புறமா இப்போ நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர் எடுத்துக்கோங்க. கெப்பாசிட்டரில் வந்து இது பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பயஸ் ஆகக்கூடிய இடத்துல, அதாவது வந்து ரெண்டு ரிவர்ஸ் பயஸ் ஆகக்கூடிய டயாட் டெர்மினலில் வந்து கெப்பாசிட்டரோட மைனஸை வைக்கணும். அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் பயஸ் ஆகக்கூடிய இடத்துல வந்து கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸை வைக்கணும். இப்போ நான் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சர்க்யூட் டயக்ராம்லையும் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டயாடோட இந்த மைனஸ் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நமக்கு மைனஸ் வோல்டேஜ், அதாவது மைனஸ் டெர்மினல் இந்த இடம் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல். இந்த இடத்துல ஃபுல்லாக பாசிட்டிவ் டெர்மினல் மட்டும் தான் வரும். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் கெப்பாசிட்டரோட ப்ளஸ் டெர்மினலை வச்சுட்டு நெகட்டிவ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் டெர்மினல். இப்போ இந்த நெகட்டிவ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் டெர்மினலில் வைக்கணும். நம்ம ஏன் இந்த இடத்துல கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணாமலே வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த டிசி சிக்னல் வந்து டிசி கரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூராகவே இருக்காது சுத்தமாக, ரொம்ப ஒரு ஃப்ளிக்கரிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பியூராக நம்ம மாற்ற முடியும். கெப்பாசிட்டர் இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் யூஸ் ஆகுது. இது வந்து ஏசி கரண்ட்டை வந்து ஓரளவுக்கு பியூராக மாற்றி டிசியாக மாற்றி கொடுக்கும். அதனால தான் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏசி சப்ளை கொடுக்கக்கூடிய இடத்துல, அதாவது வந்து இப்போ நம்ம 25 வோல்ட்டு கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ண இடத்துல வந்து டிசி வோல்டேஜ் வரும். இப்போ மீதி இருக்கிற 2 டெர்மினல் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கிற இடத்துல ஏசி சப்ளை கொடுக்கணும். இப்போ ஏசி சப்ளை கொடுக்கக்கூடிய இடத்துல செராமிக் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறோம். செராமிக் கெப்பாசிட்டி இந்த டைப்பில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும். அதாவது வந்து 230 வோல்ட்டை முடிஞ்ச அளவுக்கு 12 வோல்ட்டாக மாற்றி கொடுக்கும். அதனால தான் செராமிக் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நடுவில் நம்ம வந்து 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும். எதுக்கு நம்ம 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணோம்னா, பவர் சப்ளை கொடுக்கும்போது திடீர்னு பவர் சப்ளை இல்லைனா, இப்போ பவர் சப்ளை ஆஃப் பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு சார்ஜஸ் இருக்கும். அதை நம்ம கை வைக்கிறப்ப தேவையில்லாத கரண்ட் ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நடுவில் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம். அது வந்து ஈஸியாக வந்து சேமித்து வச்சுருந்த கரண்ட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சு. இப்போ இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டிசி கரண்ட் கிடைக்கும். அப்புறம் இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 2 இடத்துலையும் நம்ம ஏசி சப்ளை கொடுக்கணும். அப்புறம் அந்த 2 எண்ட்லேயும் நமக்கு டிசி சப்ளை கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ஒரு
நான் ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஏசி சப்ளையும் மற்ற இடத்துல டிசி சப்ளையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ண இடத்துல இந்த பார்த்தீங்கன்னா நான் சப்ளை பார்த்துக்கோங்க நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இது போல் நீங்களும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நான் லோடு கொடுத்து எப்படி இருக்குன்னு நான் டிசி பிஎல்டிசி மோட்டரை லோடு கொடுத்து நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். Ready to explore right up in the sky. I need you to listen, I need you to hear, and don't show any fear. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe trying to protect your soul. We are heroes tonight, we will fly above the sky. We are heroes tonight. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கன்வெர்ட்டர் நல்லபடியாக வேலை செய்யுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளோட ஃபேன் சிபி அதாவது 12 வோல்ட் பிஎல்டிசி மோட்டர் ஃபேன்ஸ் இந்த சிபி ஃபேனை வந்து நல்லாவே ரன் பண்ணுது. இந்த கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன டிசி வோல்டேஜ் ஓரளவுக்கு பியூராகவே கொடுக்குது. இல்லை டிஸ்அட்வான்டேஜ் இல்லை அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன தான் 12 வோல்ட் இருந்தாலும் கரண்ட் வந்து கம்மியாக இருக்குது. கரண்ட் ஆக்சுவலி 1 ஆம்பியர் கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது சிபி அந்தளவுக்கு வேகமாக ஓடல. அது காரணம் வந்து கரண்ட் இல்லாததுனால வாட்ஸ் அவ்வளோவா எடுக்க முடியாது. இல்லை வோல்டேஜ் அதிகமாக இருந்தாலும் கரண்ட் அவ்வளோவா கம்மியாக இருக்கிறதுனால இல்லை வாட்ஸ் அவ்வளோவா அவுட்புட்டில் எடுக்க முடியும். வாட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லை இது வந்து 12 வோல்ட்டு அதுவும் 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வருமானு கேட்டிங்கன்னா 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாலாம் வராது. ஒரு மாதிரி மாறி தான் வரும். ஸோ அதனால் வந்து இது வந்து எந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமாக பேட்டரி இதை சார்ஜ் பண்ணாதீங்க. பேட்டரி சார்ஜே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது மட்டும் இல்லை இல்லை இந்த சர்க்யூட் ஐசோலேட்டடாக இல்லாததுனால ஏதாவது பிரச்சனைனா அப்படியே 230 வோல்ட் அப்படியே அவுட்புட்டில் வந்துடும். ஸோ அதனால் எதுவும் இது சென்சிட்டிவாக யூஸ் பண்ணாங்க. அப்போ எதில் தான் இதை யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம் எல்இடிக்கு யூஸ் பண்ணுங்கள், எல்இடி ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஃபேனுக்கு யூஸ் பண்ணலாம். எல்இடி ஸ்ட்ரிப் ஃபேனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இதை வேறு எந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கும் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும். இது நிறைய வீடியோ போடலான்னு நான் இருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டிஐஒய் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால்